ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ட்ரெடிஷ்னலான இஞ்சி புளி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த இஞ்சி புளி ரெசிபி செய்யறதும் ரொம்ப ஈஸிங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இஞ்சி புளி செய்யறதுக்காக நான் இங்கே மண்கடாய் எடுத்திருக்கேங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது கேரளா ட்ரெடிஷ்னல் ரெசிபி அப்படிங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணும்போது தாங்க அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் தேங்காய் எண்ணெயிலே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் லைட்டாக சூடாகி வரும்போது இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 3லிருந்து 4 காஞ்ச மிளகாய் இதே போல் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது இதில் 250 கிராம் இஞ்சி எடுத்து இதே போல் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் சாப்பரில் கட் பண்ணங்காட்டிக்கு இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக வந்திருக்கு. உங்கள்கிட்ட சாப்பர் இல்லை அப்படின்னாக்கா மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாக்கா நல்லா பொரிஞ்சு வரும். அதாவது இஞ்சியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் இஞ்சி புளி எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நல்லா மேக்ஸிமம் பொரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதே சமயம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தாங்க நம்ம இஞ்சியை வதக்கி எடுத்துக்கணும். சப்போஸ் நம்ம ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்குறோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே இஞ்சி கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலராக பொரிஞ்சு வராது. ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இதே போல் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக பாருங்கள் நல்லா பொரிஞ்சு கடாயிலிருந்து நல்லா விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. அடியில் பிடிக்காமல் அதே சமயம் கரிஞ்சு போகாமலும் நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 4லிருந்து 5 பச்சை மிளகா இதே போல் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை மிளகா சேர்த்தின பிறகு அதையும் ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இதே போல் வதக்கி எடுத்துக்கலாம். அதே சமயம் பச்சை மிளகா இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மட்டும்தாங்க போடணும். அப்படி இல்லாட்டி பச்சை மிளகா இஞ்சியோடு சேர்ந்து குழஞ்சு போயிடும். இஞ்சி நல்லா பொரிஞ்சு வராது. அதனால தான் இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மட்டும் பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா நல்லா இதே போல் 2 நிமிஷத்துக்கு வதக்கின பிறகு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்திருக்குங்க. வேறு நம்ம எந்த மசாலாவும் புளி இஞ்சிக்கு தேவைப்படாது. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு. நான் இங்கே கல்லுப்பு எடுத்திருக்கேங்க. இந்த உப்போட கல்லுப்பு தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த உப்பு இல்லை அப்படின்னாக்கா இல்லை கல்லுப்பு இல்லாட்டினாலும் நார்மலான பொடி உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். புளியிஞ்சிக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்ட பிறகு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2லிருந்து 3 நிமிஷத்துக்கு இதே போல் கை விடாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் இங்கே வதக்கிக்கிட்டேன். இப்போ இதில் புளியிஞ்சிக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியண்ட் புளி நான் இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்திருக்கேங்க. இந்த அளவுக்கு பெரிய சைஸ் எடுத்துக்கணும். நான் இங்கே 250 கிராம்ஸ் இஞ்சி எடுத்திருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு இந்த அளவுக்கு பெரிய சைஸ் புளி கண்டிப்பாக தேவைப்படும். புளியை தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து கரைச்சி ஊற்றின பிறகு நல்லா இதே போல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மட்டும்தான் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் புளியிஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது இடையில நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்டவ் நம்ம மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடையில ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த புளியிஞ்சியில் நம்ம புளி தண்ணியை தவிர வேறு எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல இல்லைங்களா. அதே சமயம் புளியிஞ்சிக்கு நம்ம தண்ணி தேவைப்படாது. அதாவது அதோட கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊறுகாயோட கன்சிஸ்டன்சிக்கு தாங்க புளியிஞ்சியும் தேவைப்படுது. ஸோ நம்ம ஊற்றிருக்கிற புளி தண்ணி மேக்ஸிமம் வற்றி அந்த ஊறுகாயோட கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்க போகிறோம். அதே சமயம் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சும் வரணும். அதே சமயம் இந்த புளி தண்ணியிலே இருந்து இஞ்சி வேகும்போது அதோட டேஸ்ட் A1ஆக இருக்குங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை நான் இதில் சேர்த்திருக்கேன். நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னாக்கா வெல்லம் இருந்தாலும் அதை துருவி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. கடைசியாக நான் இங்கே சேர்த்திக்க போகிறது பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்தின பிறகு நல்லா இதே போல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இஞ்சி புளியில் இஞ்சி புளியோடு சேர்த்து காரம் இனிப்பு இது எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால இதோட டேஸ்ட் A1ஆக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லஞ்சுக்கு நம்ம குழம்பு எதுவுமே செய்யலை, தயிர் மட்டும்தான் இருக்குன்னா கூட
தயிர் கூட இந்த மாதிரி இஞ்சி புளி சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் A1 இருக்குங்க. நம்ம ஊறுகாய் எப்படி தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குமோ அந்த அளவுக்கு இது சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க தயிர் சாதத்துக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த இஞ்சி புளி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. அதே போல் இந்த புளி இஞ்சி நீங்கள் வெளியே வச்சு ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ மாதம் வேணும்னாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். எனக்கு இங்கே உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ண பிறகு லைட்டாக இதே போல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல ஒரு கொதி வந்துடட்டும். பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை போட்ட பிறகு பாருங்கள், மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். வாவ், நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இன்னுமே திக்காகுங்க. அதாவது நான் இங்கே மண் சட்டியில் செஞ்சுருக்கேன் இல்லைங்களா. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணினாலுமே அது இன்னுமே நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதே சமயம் நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்துலேயோ இல்லை நான்ஸ்டிக் கடாயிலையோ செஞ்சாக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணும்போது என்ன கன்சிஸ்டன்சியில் இருந்ததோ அதே கன்சிஸ்டன்சியில் தாங்க ஆறின பிறகும் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னுமே நல்ல ஒரு திக்கான கிரேவி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஆறின பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதே சமயம் ஸ்டவ் ஆஃப் பண்ணின பிறகும் கூட மண் சட்டியில் இருக்கிற அந்த சூடுலேயே இன்னும் நல்லா கொதிச்சுட்டே தாங்க இருக்கும். பாருங்கள், இன்னும் நல்லா கொதிச்சுட்டே தான் இருக்குது. இதுலேயே நல்லா திக்காக வந்துடும். ஸோ நான் நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ லைட்டாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு தெரியும். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு இருக்கணுங்க புளி இஞ்சி, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஊறுகாவோட கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த புளியிஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.